வணக்கம். உங்கள் கிஷோர்குமார், உலக ஒற்றுமை மற்றும் உலக அமைதி நிறுவனர். போர் நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு. என்ன செய்யலாம்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சாதாரண குடிமக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது அடுத்தது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க மூளைக்கு என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை நம்ம வீட்டு பக்கத்தில் பாம்பு போட்டாங்க, நம்ம வீட்டு ஏற்ற வீட்டில் பாம்பு போட்டாங்க, பக்கத்து தெருவில் பாம்பு போட்டாங்க, நம்ம வீடு ஒட்டியே பாம்பு போட்டாங்க அப்படின்னு இப்போ காலையில் மனசு ஆக்சுவலாக நெகட்டிவாக பேசுகிறேன். அது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு இது அவசர கால நிலை இருக்கிறது. நடந்தால் என்ன செய்வேன்னு ஒரு 10 குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. குடிக்க தண்ணி தேவை, ட்ரெஸ்ஸு தேவை, பணம் தேவை, ஏடிஎம்மில் போய் எடுத்துடணும். இப்போவே ஏடிஎம்மே இருக்காது, கரண்ட் இருக்காது, நெட்டு வேலை செய்யாது, கூகுள் பேல அனுப்புறேன்னு நம்ம சொல்லலாம், அதெல்லாம் வேலை செய்யாது. எங்கள் அண்ணன் அனுப்பலை, தம்பி அனுப்பலை, ஃப்ரெண்டு என்ன இத்தனி கோடி கொடுத்து இத்தனை லட்சம் கொடுத்தா அவனுக்கு இது இவ்வளோ உதவுனேன், அவன் கூகுள் பே அனுப்ப மாட்டேன்ட்டான், எனக்கு டவர் வேலை செய்யுது, அவனுக்கு வேலை செய்வேன், இந்த கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம். அதனால் பணமாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். ஆனால் மற்றவங்க உதவணும்னு எண்ணம் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை உதவுறதுக்கு உதவியாக இருக்கும். உதவும் எண்ணத்தை வச்சுக்கோங்க, உதவும் எண்ணத்தை வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு உதவியாக இருக்கும். ஏதோ ஒருத்தன் அடிபட்டுட்டான், இவங்க 10 பேர் காப்பாற்றணும்னு வச்சு நீங்கள் ஒதுக்கி போகாதீங்க. 11வது ஆளாக நீங்களும் சேர்ந்து உதவுங்க. அந்த இறைத்தன்மை உங்களை காப்பாற்றும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். மைனஸாக பேசுகிற மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். என்னுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதவும் தன்மை வச்சுக்கோங்க. உங்களுக்கு சேஃப்டிக்கு என்னென்னு அரசாங்கம் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அரசாங்கம் சொல்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு என்ன இருப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது. ஏன்னா அரசாங்கம் நம்மக்கிட்ட அது சொன்னால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சேஃப்டி பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு கிஷோர்குமார். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உலக ஒற்றுமை மற்றும் உலக அமைதி நிறுவனம். அமைதி தான் நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். அமைதி, அமைதி, அமைதி.